பச்சை பொய் அத நெய்யில் ஊத்தி சொச்சம் மிச்சோனா கொட்டிரணும் உள்நாடி துடிப்பத முகத்தில் காட்டவா அங்காடி சாலையே ஒன்னத்தா வாங்க கேட்கவா. காயல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல்ல என்ன மாதிரியான அநீதிகள் ஒடுக்கப்பட்டவருக்கு நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. ஒரு காதலையும் ஒரு வாழ்க்கையும் நிர்ணயிக்கிறது சாதியாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெண்கள்கிட்டே அவங்க பேசிக்காக எதை டிசைட் பண்ண முடியும்னா இன்றைக்கி வத்த குழம்பா சாம்பார், அதை கூட அவங்க சார்ந்த ஆட்கள்கிட்ட கேட்டு தான் பண்ண முடியும். என்ன தான் படித்து எவ்வளோ தான் சிஓவாக இருந்தாலும் she has to take care of so many things. அவங்களோட திறமையை அங்கீகரிக்க மாட்டாங்க. நான் கருப்பாக இருக்கேன், நான் ஃபோட்டோ ஃபேஸ் இல்லை, ஐ எம் நாட் சம்படி ஹூஸ் worth playing a heroine. Maybe I'll end up fooling myself. குழந்தையிலேருந்தும் எல்லாரும் சொல்லி கருவாச்சி கருப்பாக இருக்கேன்னு சொல்லி கண்டிஷனிங், அது பாடி ஷேமிங் பண்ணி இப்படி ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கேன், அதுவே எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. என் ஃப்ரெண்டு பண்ணதுனால சரி ஓகே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அது ரிலீஸே ஆகல, அதுக்குள்ள ரெண்டாவது படம் தான் இது, எப்படின்னு எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை. அந்த காயலில் நிறைய அரசியல் பேசுகிற மாதிரி தெரியுது. ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அதெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா கால் மார்க்ஸ் ஜெனி அந்த லவ் ஸ்டோரி மாதிரி ஒன்று பண்ணுன்றாங்க. கட் பண்ணி பார்த்தா அடுத்த ஃப்ரேம்லேயே தலைவர் பாட்டிலோட இருக்காப்புல அடுத்த அந்த இதில் ப்ரீ ட்ரெய்லராக பார்க்கும்போது. ஸோ எல்லாமே ஒரு கலவையாக இருக்கே. வாட் இஸ் காயல் அண்ட் வாட் இட் கோன் டெலிவர் அஸ்? காயல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலில் என்ன மாதிரியான அநீதிகள் ஒடுக்கப்பட்டவருக்கு நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. நம்ம ரொம்ப சொல்லலாம், எல்லாமே படித்து வந்துட்டாங்க, எல்லாருக்குள்ளேயும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்னு. ஆனால் தென் மாவட்டங்களில், நான் திருநெல்வேலி, எங்கள் ஊரில் ரெண்டாவது கேள்வி சாதி குறித்து தான் இருக்கும். நீங்கள் என்ன ஆளுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு சாதி பற்றி வராது. ஆனால் காதல்னு வந்துட்டா இன்றைக்கி எத்தனை ஆணவ கொலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு காதலையும் ஒரு வாழ்க்கையும் நிர்ணயிக்கிறது சாதியாக தான் இருக்கும். ரெண்டாவது, பெண்களுக்கு தேர்வு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியாது, உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அணுக தெரியாது, ஜட்ஜ் பண்ண தெரியாது, இவாலுவேட் பண்ண தெரியாதுங்கிறது பொதுவான ஒரு மதிப்பீடாக பெண்கள் குறித்து இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெண்கள்கிட்டே அவங்க பேசிக்காக எதை டிசைட் பண்ண முடியும்னா இன்றைக்கி வத்த குழம்பா சாம்பார், அதை கூட அவங்க சார்ந்த ஆட்கள்கிட்ட கேட்டு தான் பண்ண முடியும். ரொம்ப இயல்பாக போய் நான் இன்றைக்கி அந்த ஒர்க் போகிறேன், நீங்கள் மென் அவங்களுக்கு ஒரு லிபர்ட்டி இருக்குது, எப்போ வரோம் எங்கே போகிறோம் யாரோட போகிறோம் எதுவுமே சொல்ல வேண்டிய ரிப்போர்ட்டிங் இது இல்லை. ஆனால் விமனுக்கு இன்றைக்கும் என்ன தான் படித்து எவ்வளோ தான் சிஓவாக இருந்தாலும் she has to take care of so many things இந்த சொசைட்டியில். நான் வெறும் ஃபேமிலி மட்டும் சொல்லலை, ஈவன் ஒரு அஃபிஷியல் செட்டப்லேயே அவங்களோட திறமையை அங்கீகரிக்க மாட்டாங்க. இட்ஸ் அ கிரேட் ஸ்ட்ரகிள். சூப்பர். இதுலேயே ஒரு பெரிய அரசியல் இருக்கும் போலே, இதுலேயே நம்ம புரியறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் படத்துலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹாப்பி டு see a director who is women அப்படின்னே சொல்லலாம். கரெக்டாக சொல்லிட்டேன் மேம், உங்கள்கிட்ட கேட்டு. ஆமாம், ஏன்னா தப்பாக சொல்லிட்டேன்னா இதில் ஒரு பிரச்சனை ஆகிடும்னு பயந்துனே இருந்தேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ எவால்வ் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அசிஸ்டண்ட்டாக ஃபீமேல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, டேரக்டர்ஸாக வரும்னு ஆசைப்பட்றாங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்போ இந்த ஃபீல்டில் சாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் மேம்? அதுவும் இப்போ பெண்ணான்னு சொல்ல முடியாது, ஓகே அவங்களும் ஒரு இதுதான். பட் நீங்கள் கேட்குறதுல இருக்குது சாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆஹா எப்படி மேம் இது? என்னென்னா உங்களுக்கு இன்றைக்குமே டிரெக்டர்ஸ்னு ஃபீமேலாக இருக்கிறவங்க எல்லாருமே க்ரீமி லேயர்லேருந்து வந்தவங்க தான். பெருசாக ஒரு பின்புலமும் இல்லாமல் இந்த தொழிலுக்கு இதில் போராடி ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கான எல்லா இழப்புகள் புறக்கணிப்புகள்லாம் ஆரம்ப கட்டங்கள்லேருந்தே நாங்கள் ஒரு ரைட்டராக இருந்திருக்கேன், ஆர்ஜியாக இருந்திருக்கேன், டெலிவிஷனில் இருந்திருக்கேன், ப்ரெஸ்ஸில் உங்களை மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். ஏகப்பட்ட வேலைகள் பார்த்து தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ பட் இட்ஸ் அ கிரேட் ஸ்ட்ரகிள். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது இல்லை. பட் இந்த நொடி இப்போ இங்கே இது வெளியாகுதுங்கிறப்போ அது அவ்வளோத்தையும் அடிச்சுட்டு போயிடுது. சூப்பர். ரொம்ப நல்லா. ஒரு வெள்ளம் எப்படி ஒரு நகரத்தை அடிச்சுட்டு போய் ஒரு புதுசாக காட்டுதோ அது மாதிரி இருக்குது. ஆனால் இது டக்குன்னு உங்களை பார்த்தேனே கோழிக்கறி அப்படிதான் டக்குன்னு எனக்கு அந்த இதாக இருக்குது. ஸோ நிறைய நம்ம பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும்னு நினைப்போம். அதில் நீங்கள் யோசிக்கிற மாதிரி நம்ம கணக்கு போட்டிருப்போம், இது போய் ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி. எனக்கு அது உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் எடுத்து பார்க்கும்போது இந்த படம் நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் நான் என்னோட எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் மக்கள்கிட்ட போய் சேரலன்ற மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்கா? அப்படி இல்லை, அப்படி எதுவும் இல்லை. ஓகே, எல்லாமே இப்போ ரீச் ஆன வரைக்கும் நல்லபடியாக ரீச் ஆகிருக்கு. அதுக்கான ஃபீட்பேக் நல்லா தான் கிடச்சிருக்கு. அதில் எதுவும் பெருசாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம ஒர்க் பண்ணுறது தான் நம்ம வேலை.
அது ரீச் ஆகிறதோ இல்லை அவங்கள போய் பாதிக்கிறதுலாம் அது நம்மக்கிட்ட இல்லை. அது வேறு ஒரு செக்மெண்ட் இருக்குது. நம்ம ஒர்க்கு வந்து அந்த ஸ்பாட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறது, அதை பற்றி மட்டும் தான் நம்ம யோசிக்கிறது. அதுக்கு அடுத்த பற்றி யோசிக்கிறதே இல்லை நான். அதனால் இப்போ நான் ஒர்க் பண்ணுறது ஜென்யூனாக ஹானஸ்ட்டாக அந்த ஒர்க்கு கரெக்டாக எந்த பிரச்சனை இல்லாமல் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக நான் பண்ணிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்து நடக்கிறதுல அது என் கையில் இல்லை, அது வேறு ஒரு டீம் கிட்ட இருக்குது, அது வேறு ஒரு செக்மெண்ட். அதை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை. ஸோ ஒர்க் பண்ண வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோம், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. அண்ட் இப்போ ஒரு ஆக்டரா இப்போ நீங்கள் கதை நரேஷன்லாம் கேட்கும் போது எப்படி அதை சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா இதில் நம்மளுக்கான ரோல் எல்லாருமே சில பேர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே இதுவும் ஒரு படம் பார்ப்பாங்க, சில பேர் ஓகே இந்த கேரக்டரோட நம்மளுக்கு ஒன்றி போகுது அப்படின்னு நினச்சி தான் சில பேர் வந்து சைன் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு படமும் வந்து ஏதாவது கனெக்ட் ஆகிறது மூலியமாவா இல்லை ஜஸ்ட் எட்டர் ஃபிலிம் என்னோட ஃபிலிமோகிராஃபியில் ஒரு பேட்ச் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள்? நான் என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். நான் அவாய்ட் பண்ணது இது வரைக்கும் எதுவும் கிடையாது, அப்படி எதுவும் பெருசாக சொல்ல முடியாது. பட் எது வந்தாலும் அதில் நான் என்ன பண்ணலான்னு அதை யோசிப்பேன். அதில் லைக் லுக் வைஸ் மாற்றலாமா, இல்லை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மாற்றலாமா, இல்லை பாடி லாங்குவேஜ் வைஸ் மாற்றலாமா, இல்லை இது வரைக்கும் நம்ம பண்ணலேருந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமா அப்படின்றத நம்ம டைரக்டரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது அதில் ரொம்ப இப்போ வரைக்கும் நான் பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு காயல் தான். ஏன்னா நான் நானாகவே இல்லாமல் வேறு ஒருத்தராக என்னை பார்த்தது தமிழ் தான். ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு மாதிரி ரக்கடாக ஒரு வில்லனா கத்துறது அடிக்கிறது உதைக்கிறதுனா ஃபஸ்ட்டு நம்மளை கூப்பிட்ருவாங்க, தம்பி வாங்க ஹீரோ அடிக்கணும் ரெடியாக முறைக்கணும்னு வாங்க. பட் நம்மளை திடீர்னு அதுலேருந்து ஜோன் மாற்றி ஒரு மௌனராகம் மோகனா நம்மளை பார்க்குறது, மௌனராகத்தில் கார்த்தியாக நம்மளை பார்த்துடலாம். ஒரு துருத்துருன்னு எகிறது குதிக்கிறது உதைக்கிறது மோகனா பார்க்குற ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் எனக்கே அதிசயமா. இவங்க எந்த இடத்துல நம்ம மோகனா தெரியும் வாய்ப்பு இல்லையான்னு. பட்டு தெரில, அவங்க ஒரு நாள் கூப்பிட்டு கதை சொல்லிவிட்டு மார்னிங் நாங்கள் கதை சொன்னாங்க, ஒரு 11-12 o'clock சொன்னாங்க. ஆனால் பார்த்துட்டே சொன்னாங்க கதை. நானும் கேட்டேன், எனக்கே ஒரு மாதிரி என்னடா இது நம்மளை பார்த்துக்கிட்டே கதை சொல்கிறாங்களே, நம்மளுக்கு கதை சொல்லும்போது பிடிக்குது இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை பார்க்குறாங்களோ அப்படின்னு நான் அப்படியே யோசித்தேன். எனக்கு மறுபடியும் சொல்லி முடிச்ச ஒரு 2-3 ஹவர்ஸில் சரி தம்பி நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் போய் டீ குடிச்சிட்டு வரேங்க அப்படி சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு இந்த கேமராமேன், படத்தோட கேமராமேன் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் 2 பேரும் போய் டீ குடிச்சிட்டு வந்தோம். அவரும் கூட இருந்தார். என்ன தம்பி இப்போ பார்த்துட்டே கதை சொல்கிறாங்களே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன அப்படின்னா, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா. அவ்வளோ அப்போ நான் வந்துட்டு மேடம் ஏதோ பண்ணலான்னு தான் தோணுது. இல்லை தம்பி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சுல, கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது நான் ஓகேவா நான் கரெக்டாக இருப்போம், நான் இல்லை நான் சொல்கிறத நீங்கள் பண்ணால் போதும், எனக்கு கொஞ்சம் செட்டிலாக வேணும், அதை நீங்கள் ப்ளே பண்ணால் போதும், அப்போனா பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை, ரைட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். டே 1 எனக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதான் மீட்டர்னா? ஆமாம். நான் பயங்கர துருத்துருன்னு ரொம்ப அப்படியே மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு கொடெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரெடிக்கா ஓகே அப்படின்னோடனே தம்பி போயிட்டு ஒரு 1 மணி நேரம் வெயில நில்லுங்க அப்படின்னாங்க. ஓ மை காட். நான் நினச்சேன் ஏதோ ஷார்ட் எடுக்க போகிறாங்க, ஏதோ மாண்டேஜ் போல நான் நினச்சேன். அக்கா நான் நின்ட்டேங்க ரெடிக்கா. நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு டல்லாக அவனை பேசினாங்க. ஓ அப்படியா இது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நடிக்கவே வச்சாங்க. எனக்கு அந்த மேக்கப் வேண்டாம், மேக்கப் இல்லாமல் போகலாம், அப்புறம் எனக்கு கொஞ்சம் செட்டிலாகவே ப்ளே பண்ணலாம், ரொம்ப அந்த ஒரு ஆக்டரோட லுக் எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சாதாரணமாக நடந்து சாதாரணமாக பார்த்து சாதாரணமாக பேசி அப்படி இருந்தால் எனக்கு போதும். ஓகே இந்த விவேக் ஒரு படத்தில் பண்ணுவார் இவ்வளோ 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 அந்த மாதிரி அங்கேருந்து குறைச்சி வந்து டே 1 அந்த டே 1 ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. எனக்கு இதான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணி எனக்கும் புரிஞ்சிடுச்சு. ஓகே உங்களுக்கு தான் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் ஏன் பேசினேன் அவ்வளோதான். சரிங்க சரி ஓகே ஓகே இப்படியே ட்ராவல் பண்ணி இப்படியே ஃபுல்லாக படத்தை முடிச்சுட்டு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சோகம். ஆமாம் இல்லை எனக்கு என்னன்னா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இந்த ப்ரீ ட்ரெய்லரில் ஒரு வாய்ஸ் ஓவராக போகும் பார்த்தீங்களா, அது அந்த ஃப்ளேவர் மூடு தான், படம் ஃபுல்லாக அந்த மூடு தான். பட் முடிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சட்டிலாக சூப்பராக பண்ணியிருக்கேடா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, வித்தியாசமாக நம்ம ஒன்று பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ என்னோட இதில் நான் ஒன்று வித்தியாசமாக பண்ணியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. அதாவது இப்போ நான் எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, சரி எல்லாமே ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக போகிறவங்க வரவங்களாம் கண்டிப்பாக உங்களுக்கு பாட்டு பாட சொல்லுவாங்க. ஆமாம் ஏதாவது ஒரு மாதிரி பாட்டிட்டீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். வட்டக்கடலு ஒன்று பார்க்க நின்று வா, வட்டக்கடலு ஒன்று பார்க்கையில் ஓ முட்டை கண்ணு முட்டிக்கொண்டு சொல்லிடணும், பச்சை பொய் அதை நெய்யில் ஊற்றி சொச்சம் மிச்சோனா கொட்டிடணும், உள்நாடி துடிப்பத முகத்தில் காட்டவா, அங்காடி சாலையில் ஒன்னத்தா வாங்க கேட்கவா. ஓகே வாவ். நான் வந்து இந்த மொமெண்ட் எங்க பிளாஸ்ட் ஆச்சுன்னா இவங்க பாடுறது கூட இல்ல, தமயந்தி அவங்க வந்து அக்கா சேர்ந்து பாடுவாங்க ஸ்பாட்ல. இப்படிதான் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம கடுப்பா இருக்கும். இப்ப நான் நடுவுல பார்த்த ரியாக்ஷன் இதேதான், இப்படிதான் நின்னுட்டு இருப்பேன். இவர் எப்படி தெரியுமா, நாங்க கிளம்புங்க நாங்க பண்றோம், நாங்க உட்கார்ந்துட்டு இருப்போம், நாங்க பாடிட்டு இருப்போம், அதாவது ஜாலி பண்ணி இந்த ஃபேஸ் இப்படிதான் இருக்கும் இவருக்கு. ஏன்னா இப்படி பாக்குறாரு ஜிம் போய் அப்படி பேசுறது அப்படின்னு நினைப்பேன்.
இவங்க பாசத்தோட தாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன கடுப்புன்னு எங்களுக்கு தோணும். டெல் அபவுட் காயல் ஏன்னா இது டெபியூ கோலிவுட்ல நீங்க வந்து ஒரு ஆக்டரா லான்ச் ஆகிறீங்க அப்படின்னும் போது எவ்வளவு நிறைய இதான் ஃபர்ஸ்ட் படம். ஆமா, ஓகே. அக்கா மட்டும் தான் என்ன கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது ஃபர்ஸ்ட். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் மாமா அப்படி போயிடலாம். அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு. ஐயோ, காயல் தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே நான் ஒரு பின்னணி பாடகியாக நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். எஸ்பிபி சார் என்னை கண்டெடுத்தாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நிறையா 15-16 வயசு 16-17 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெரிய ஒரு ஜேர்னி இருந்தது எனக்கு ஃபிலிம் ப்ளேபேக் சிங்கிங்கில் அண்ட் பெர்ஃபார்மிங் கான்சர்ட்ஸ்லாம். நான் அதுதான் என்னுடைய மெயின் ஜாபாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த ப்ராக்ரஸ்லேயே நிறையா எனக்கு ஆஃபர்ஸ் வந்தது, வரலன்னு சொல்ல மாட்டேன், வந்தது. ஏன்னா நம்ம தினப்படிக்கு சினிமாலே தான் புழங்குறோம், ரெக்கார்டிங் போகிறோம், டிரெக்டர்ஸை மீட் பண்ணுறோம், பாட்டு பாடும்போது. ஸோ அவங்க கேட்பாங்க, நீங்கள் நடிக்கிறீங்களா? நான் சொல்கிறது என்னோடய early 20s அந்த டைம்லலாம். அப்போலாம் எனக்கு வந்து பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது என்னை பற்றி. தட் நான் கருப்பாக இருக்கேன், நான் வந்து ஃபோட்டோ ஃபேஸ் இல்லை, ஐ எம் நாட் சம்படி ஹூஸ் worth playing a heroine, maybe I'll end up fooling myself அப்படின்னு பெரிய தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளே ரொம்ப இருந்தது. அது குழந்தையிலேருந்தும் எல்லாரும் சொல்லி கருவாச்சி கருப்பாக இருக்கேன்னு சொல்லி கண்டிஷனிங், அது பாடி ஷேமிங் பண்ணி இப்படி ஆகிட்டேன். அதனால் வேண்டாம் சொல்லிகிட்டே இருப்பேன். இல்லை வேண்டாம் வேறு யாருக்காவது சொல்லிடுவேன். என்னை யாராவது கேட்டாங்க 100%. அப்புறம் அதே மாதிரி எனக்கு வந்து அப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. நான் வெரி ஹாப்பிலி என்கேஜ் டு மை ஃபியான்ஸே அட் தட் டைம். இப்போ என் ஹஸ்பண்ட் அவர் மேரிடு. ஸோ அந்த டைமில் அக்கா கேம் அண்ட் டோல்ட் த ஸ்டோரி. அப்போது நான் தெளிவாக சொல்லிவிட்டு, இல்லை அக்கா, எல்லாரும் போல தான் எனக்கு பயம் இருக்குது, எனக்கு இது பண்ண முடியுமா தெரியலக்கா, நீங்கள் நல்லா யோசிங்க, என்னை நேரில் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க, நேரில் நீங்கள் யோசிங்க, நான் அமுதாவாக இருக்க முடியுமா நீங்கள் யோசிங்க. ஏன்னா அக்கா கதை சொல்கிறது வந்து குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன், இப்படி கண்ணன் உங்களால் அசைக்கவே முடியாது, அப்படியான்னு கேட்டுட்ருப்பீங்க. அவ்வளோ அழகாக கதை சொல்லுவாங்க, யாருனாலும் வாங்கிடுவாங்க. யாருக்கு கதை சொன்னாலும் அவங்க கதை ஓகே பண்ணி ஹீரோயின் ஆடுவாங்க, அந்த மாதிரி. ஆனால் அக்கா என்ன சூஸ் பண்ணியிருந்தாங்க, என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, பல மணி நேரம் என்னோட செலவு பண்ணி எனக்கு கதை நரேட் பண்ணாங்க. என்னோட ஃபியான்ஸை என் கூட தான் இருந்தார். அவங்க என் ஃபியான்ஸை குழந்தையாவே மாறிட்டார். அவர் ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது, திஸ் இஸ் மைண்ட் ப்ளோயிங், நீ கண்டிப்பாக அமுதா கேரக்டர் பண்ணணும்னு என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். அப்போது அக்காவும் அவரும் சேர்ந்து தான் அப்புறம் என் மாயா கூட ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, என் சிஸ்டர். ஷீ டோல்டு, எவ்வளோ பேருக்கு இவ்வளோ வாய்ப்பு தேடி அலையிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா, பின்னாடி போயிட மாட்டாங்களா, அட்மாஸ்ஃபியராக நின்றுட மாட்டாங்களா, ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் கிடச்சிடாதா, ஆனால் உனக்கு இவ்வளோ நல்ல கேரக்டர் இருக்குது, ஸ்க்ரீன் டைம் இருக்குது, ஹீரோயினாக கூப்பிடுறாங்க, ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம், ஜஸ்ட் சே எஸ், ஜஸ்ட் டூ ஒன் ஃபிலிம். உனக்கு இந்த படம் ஓகே ஆச்சு, உனக்கு இந்த ப்ராசஸ் பிடிச்சிருக்கு, நீ என்ஜாய் பண்ணுறேன்னா நீ கண்டினியூ பண்ணு, சும்மா ஒரு விஷயத்தை ட்ரையே பண்ணாமல் விடக்கூடாதுன்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. 3 பேர், அக்கா, என்னுடைய கணவர், அப்புறம் என் தங்கை, 3 பேரும் ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணி தான் நான் காயல் படத்துக்குள்ளே வந்தேன். சூப்பர். அண்ட் இவர் சொன்ன மாதிரி 2 பேருமே வேறு லைக் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இவருக்கு வந்து இந்த ரோலே அவர் பண்ணதில்லை, அதே மாதிரி இவங்க படத்துலேயே நடிச்சதில்லை அப்படின்னும் போது இவங்க பண்ணுவாங்க அப்படின்றது எந்த ஒரு நம்பிக்கை, தைரியம், இவங்களை வச்சு படம் பண்ணலாம்? ஆக்சுவலாக லிங்கேஷ் வந்து நான் ரஜினிகாந்தோட பயங்கர ஃபேன். ஃபஸ்ட் ஷோ பார்ப்பேன். அந்த சின்ன வயசுலேருந்தே அது ஒரு கிரேஸு. அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த அது என்ன கபாலியில் வந்து அந்த ஃபைட் இருக்குல்ல, உண்மையாகவே நாங்களாம் விசில் அடித்து பார்த்த ஒரு ஃபைட். அது அவர் அடி வாங்குறது. நானும் அதான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பல்லு உடைச்சாங்க பாருங்க, ஒரு பல்ல. அதான் சொல்றாரு, ஒருத்தர் அடிக்கணும்னா எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு லிங்கேஷ் தான் எனக்கு மைண்டில் இருக்கும் இல்லையா, நம்ம நேரில் பார்த்ததில்லை. அப்புறமா நாங்கள் நிறையா இந்த படத்துக்கான ஆதித்தமிழ் இந்த கேரக்டர் நேம் அவரை வந்து தேடும்போது நிறையா, அதாவது ஒரு தமிழ் முகம் தேவைப்பட்டுச்சு, ஒரு நம்ம வீட்டு பையன் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அப்போ பார்க்கும்போது நிறையா இன்ஸ்டாலெல்லாம் தேடி நிறைய பேரை சந்தித்து பேசவும் செய்தேன். அவங்களும் நல்ல திறமையானவர்கள் தான். அப்போ யதார்த்தமாக என்கிட்ட அப்போ லெனின்னு ஒருத்தர் வந்து எங்கள் டீமில் இருந்தார். அவர் இவரோட முந்தின படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ காட்டினார் இவரோடது. ஒரு மலையில் வந்து உட்காந்துருப்பார், ஒரு துண்டை போட்டுட்டு உட்காந்துருப்பார் அந்த ஃபோட்டோவில். ஓகே. ஸோ அந்த ஒரு மலை உச்சியில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ அது பார்த்த உடனே வந்து எனக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம்
இது லிங்கேஷா அப்படின்னு கேட்டேன். அதுதான் நான் கேட்டது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மெலிஞ்சிட்டாரு, லுக்ஸ் எல்லாம் ரொம்ப இயல்பாக இருந்தது. ஆனால் வெள்ளையாக இருந்தார். எனக்கு வெள்ளை பையன் வேண்டாம் அந்த கேரக்டருக்கு. அதனால நான் நேரில் சந்திக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டேன். வந்தார், கதை சொன்னேன். சொல்லும்போதே எனக்கு அவர் கேட்குற அந்த ஜெஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மைன்யூட்டாக அவர் அதை ரெசிப்ரோகேட் பண்ணது, உள் வாங்கிக்கிட்டது, அது எனக்கு வந்து தமிழை பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பர். ஓ நீங்கள் நரேட் பண்ணும்போதே அவருக்குள்ள தமிழை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி. அந்த கண்கள் இல்லை, அவங்க ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோவை பார்த்து கூப்பிடும்போதே எனக்கு கார்த்தி சொல்லிட்டார், அண்ணா ஆல்மோஸ்ட் ஃபைன் மாதிரி தான் இருக்குது. எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை ஆக்சுவலாக. இல்லைடா, ஏன்னா அப்போ ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. என் ஃப்ரெண்டு பண்ணதுனால சரி ஓகே நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அது ரிலீஸே ஆகலை, அதுக்குள்ளே 2வது படம் தான் இது, எப்படின்னு எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை. இத்தனையும் நான் ரொம்ப டொக்கு, கண்ணெல்லாம் உள்ள, அப்புறம் ரொம்ப டயட்டில் இருந்தேன். இப்போ கண்ணெல்லாம் உள்ள, என்னாலேயே நான் பார்க்குறதுக்கு இவ்வளோ டொக்காக கேவலமாக இருக்க மாதிரி நம்மளை 2வது படம்லாம் கூப்பிடுவாங்களா, அந்த அளவுக்கு நான் யோசிச்சிருந்தேன். பட் அவ்வளோ டல்லாக இருக்கும்போது இவங்க வந்து பார்த்துட்டு எனக்கு இதான் வேணும், நாங்கள் என்னடா இது இப்படி ஒருத்த வேணுமா அப்படின்னு நான் பட் சம்திங். ஆனால் அதுக்கப்புறம் அவர் ரியாக்ட் பண்ணது, கதை சொல்லும்போது அவர் ரியாக்ட் பண்ணது, ஒருத்தர் எப்படி உள்வாங்கிக்கிறாங்கங்கிற ஆல்ட்ரி ஈகோ ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன் நான் வந்து நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லிகிட்டு இருப்போம், அவங்க அதை வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்கிறதுலாம் நம்ம அனுபவத்தில் கண்டிருப்போம் இல்லையா. ஸோ அவர் உள்வாங்கிக்கிட்டாரு, ரியாக்ட் பண்ணார். அவரோட கண்ணசைவுகள், அவரோட இதெல்லாம் எனக்கு அதில் இம்ப்ரெஸ் ஆச்சு. ஆனால் இங்கே நம்ம சந்தோஷம் நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கே நம்ம தயங்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் அதை சொல்லவே மாட்டாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்குது, எங்கே நம்ம இதை சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்கலாம் ஏதாவது ஈவிலை வச்சுறானுங்களோ அப்படின்ற ஒரு மாதிரி பயத்தோடய சுற்றிட்டு இருக்க மாதிரி அதுதான் இருக்குமா உங்களுக்கு? எப்படி இருக்குன்னு கேட்டால் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சலிச்சுட்டே ஒன்று சொல்கிறாங்களே, தட் இஸ் ரைட் வே டு அப்ரோச் பண்ணுறதா இருக்காது. ஆக்சுவலாக ஹாப்பி வைப்ஸ் வந்து ரொம்ப தேவை. ரொம்ப சோர்ந்திருக்கும் போது கூட ஏய் சூப்பரியா அப்படின்னு நமக்கு நம்மளே சொல்லிக்கிறது இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக நான் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் என்ன நினைப்பேன்னா, அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடிட்டுருக்கோம், ஒன்றின் மேல் நம்ம பேஷனேட்டாக இருக்கோம், ஒன்றின் மேல் அன்பு செலுத்துகிறோன்னா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கும். ஓகே. அண்ட் அவங்கக்கிட்ட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்த அந்த வைப்ஸ் டோட்டலி எங்கள் இந்த டீமில் யாருமே ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் முடித்ததே 26 நாள் தான் ஷூட்டே. அந்த 26 நாளில் நாங்கள் 7 இடம் ட்ராவல் பண்ணுறோம். நைட் ட்ராவல் பண்ணுவோம், மார்னிங்க்கு ஷார்ட் வைப்போம். அப்படின்னா தான் இந்த மாதிரி பட்ஜெட் ஃபில்ம்ஸ் வந்து போக முடியும், பாசிபிள். அதுதான் ப்ரொடியூசருக்கு ஒரு இன்னும் சொல்ல போனால் எங்கள் ப்ரொடியூசர் என்னை பார்க்காமலே தான் அந்த நான் படம் முடித்த பிறகு தான் அவர் நான் நேர்லேயே சந்திக்கிறேன். அப்போ த்ரூ ஃபோன் கால் ஒரு ஹீ இஸ் இன் ஸ்டேட்ஸு. அவர் கதையை கேட்டு, அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆல்பம் பண்ணோம், அவர் கதையை கேட்டு அவர் வந்து ஓகே பண்ணி இன்வெஸ்ட் பண்ணது தான். சூப்பர். இப்போ எப்படி இருந்தாலும் டிஃபால்ட்டாக கேட்பாங்கல்ல ட்ரீம் கொலாபரேஷன் அப்படின்றத, நீங்கள் அடுத்ததாக கண்டிப்பாக நிறைய எழுதி வச்சுருப்பீங்க, இந்த கதைக்குள்ள இவங்களாம் சூட் ஆவாங்க அப்படின்னு யாராவது யோசிச்சு வச்சுருக்கீங்களா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. ஆக்டரா இல்லை ப்ரொடியூசரா? ஆக்டர்னா நான் தான், வேற யாரும் பரவாயில்ல கேளுங்க யாருன்னு. சூப்பர். டக்குன்னு முதிட்டார் அண்ணன். அதுதான் இல்லை, இந்த எனக்கு மேல் வாய்ஸில் டப்பிங் கிடையாது. அக்கா 28 டேஸில் முடிச்சேன்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு ரொம்ப முக்கியமாக அக்கா படம் பண்ணதுக்கப்புறம் நான் இன்னும் 3 படம் பண்ணேன். ஆமாம், அது எங்கே சொல்லலை, ஹீரோயினாக தான் பண்ணேன். அக்கா படம் முடிச்சதுக்கப்புறம் வெறும் அந்த ஒரு போஸ்ட் போட்டதுனாலே எனக்கு நிறையா ஓகே ரெடி பண்ணுறாங்க போல், இப்போ படம் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்த வாய்ப்பு. ஆனால் அக்காவோட ஷூட்டிங்கில் ஒரு நாளைக்கு 4 சீன் ஷூட் பண்ணுவோம். 4மே பெரிய சீனாக இருக்கும். அந்த சீன் ஷூட் பண்ணதுக்கப்புறமும் டயர்டாகவே இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமும் அந்த ஷார்ட் எடுக்கிற விதமும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன தான் நாங்கள் பட்ஜெட்டில் ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் ட்ராவல் பண்ணாலும் வச்சாலும் எனக்கு டயர்டே ஆகலை. ஒரே ஒரு நாள் தான் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் தான் செஞ்சுட்டாங்க. ஏன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் முன்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது போல இருக்கு. இல்லை இல்லை, அது உள்ளே ட்ராவல் பண்ணி போகணும். அந்த தண்ணி வந்துட்டு காலையில் வரும், அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock செட்டில் ஆகிடும், மறுபடியும் 5 o'clock மேலே தண்ணி மேலே தான் நம்ம போட்லேருந்து வெளியே வர முடியும். அதனால் அந்த போட்டு போய் நின்றுட்டு தான் கதை. இவங்கெல்லாம் உள்ளே குதிச்சிட்டாங்க, தண்ணிக்குள்ளேயே குதிச்சுட்டு ஃப்ரேம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா வேர்த்து ஊற்று, காற்றே இல்லை, ஒரு மாதிரி தப்பான மாதிரி ஸ்மெல்லு, தண்ணி ட்ரையாக ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. கேமராமேனு உள்ளே இறங்கிட்டாங்க, இவங்க உள்ள குதிச்சுன்னு பக்குன்னு ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு கதை. நாங்களும் அக்கான்றோம், இவங்க இறங்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி இறங்கினவொடனே ஓகே முடிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க. முடிச்சுட்டு தான் வந்தாங்களே, 6 மணி வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு போட்டு போயிட்டு வந்துட்டு பட் ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு நாள் தான் எனக்கு வந்து தலையெல்லாம் கிரிகிருன்னு வந்துச்சு. மற்றபடி அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சீன் தான் ஷூட் பண்ணோம், ஆனால் 2 நாள் ஒரு சீன் தான் ஷூட் பண்ணோம் இல்லைக்கா.
அது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு சீன் அது ஃபிலிமில். பேலன்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 4 சீன் 5 சீன்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். இல்லை இல்லைங்க, சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் டயர்டே ஆகாது. அது ஒரு அழகாக ஒரு சிஸ்டமாக எனக்கு அதில் ரொம்ப பெருமை. ஆனால் நம்ம இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டியிருக்கு ஃபீமேல் டைரக்டர்னு. ஆனால் அவங்களோட அந்த டைம் சென்சிட்டிவிட்டி வந்து பெரிய ஒரு அப்ளாஸே கொடுக்கணும். அவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தமயந்தி அக்கா அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து அவங்க வேலை வாங்குறதுனால பசங்க வேலை பார்த்த ஏடிஸு எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க அக்கா மேலே. அவங்க வார்த்தைக்கு ஒரு மரியாதை, அவங்க டைம் கீப்பிங் சென்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம். நானும் இப்போ தான் ஒர்க் பண்ணேன். லிங்கேஷ் நோ காம்ப்ரமைஸ். நோ காம்ப்ரமைஸ் நோ காம்ப்ரமைஸ். அதுதான் நானும் மிரண்டுட்டேன். நான் அதை பார்த்து தான் ஆக்சுவலாக பயங்கரமாக ஒர்க்கு நம்ம நல்லா பண்ணுறோம் பண்ணலான்ற ரெண்டாவது. அவங்க ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. மாவானு நீ கை காலில் உடனே எனக்கு ஆனால் ஓகே பெண் இயக்குனர் ரொம்ப கொஞ்சம் கருணை காட்டுவாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெண் தானே சாஃப்டா. ஐயோ அதெல்லாம் ஆனால் அந்த அழகாக அந்த நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. பட் நம்மளுக்கு ஒன்று இருக்கும்ல, எப்போவுமே நம்ம முதல் டைம் பண்ணும்போது ஓகே கொஞ்சம் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க கிடையாது. சாப்பிட்டியா இல்லை அதெல்லாம் கவலையே கிடையாது. 8 மணி ஷார்ட் அவ்வளோதான். ஷார்ட் அப்படின்றாங்க. ரைட் ஓகே ரைட் அவ்வளோதான் போயிட்டே இருப்பாங்க. ஊந்துட்டேன் காலையில் ஒரு சின்ன ஒரு லேப்ஸ் எனக்கு வந்தது. நான் இன்னைக்கு நமக்கு ஒரு ½ அன் ஹவர் லேப்னா அடுத்தடுத்து வெயிட் பண்ணுவாங்க. கரெக்ட். ஆமாம் அது கிரியேட் ஆகிடும். அது வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கேருந்து வந்ததுனால எனக்கு அது வந்து இப்போ என்னை பார்க்காமலே ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பணம். அது எங்கள் அப்பா கூட பண்ண மாட்டாங்க. அப்போ நான் 200% அதை வந்து முடிச்சு கொடுக்கணும். இதுக்கு நிறைய ஷூட்டிங்கில் இடர்கள் வந்தது, உங்களுக்குலாம் தெரியும். பட் ஐ வாஸ் ஃபோக்கஸ்ட், இது முடியணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன படம் ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டோன்னு வைங்க, இட் won't happen again. அதான் ரியாலிட்டி. அப்போ அதை எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெச்லேயே அடிக்கணும். ஸ்ட்ரெச்லேயே அடிக்கணும். என்னன்னா வாயும் போங்க. இல்லை அன்னைக்கெலாம் அவங்க சொன்னது பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை அதான் சொல்கிறேன். அந்த போட் இருக்குல்ல, அந்த போட் சீன் நாங்கள் எடுத்தோம். அந்த போட் சீன் வந்துட்டு என்னன்னா தண்ணி வந்துட்டு ஒரு நீங்கள் 11 o'clockலாம் வெளியே வந்துடணும். அப்போ தண்ணி அதுக்கப்புறம் போட் எடுத்து மறுபடியும் வெளியே வர முடியாது. வந்துச்சுன்னா அந்த சிக்கும் அந்த மஃப்ளர் வந்து சிக்கும் அதில் கரெக்டாக. இவங்க ஒரு 11 வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஷாட் வரலன்னொடனே 11க்கு அப்புறம் தண்ணி இறங்கும்போது எல்லாருமே அங்கே மீன் பிடிச்சிருந்தாங்க. எல்லாரோட இங்கே இருந்த தண்ணி வந்து இங்கே வரைக்கும் வந்துச்சு பார்த்துட்டாங்க இவங்க. சரி ரைட் எனக்கு தெரிஞ்சு போயிட்டு மறுபடியும் வருவோம் நான் நினச்சா குதிச்சிட்டாங்க. அக்கா ஓகேவா அன்னைக்கு எது உடம்பு கால் ஃப்ராக்சரு சேத்துல நீ இறங்கினா இவ்வளோ தூரம் சேரு இருக்கும். நீங்கள் அதில் அடுத்த கால் எடுத்து வச்சு நடக்கணும். யார் மேம் அன்னைக்கு முடிக்கணும்ட்டாங்க. அக்கா என்னக்கா போயிட்டு வரலாங்க்கா. நான் இல்லை தம்பி முடிச்சாகணும் இன்னைக்கு அப்படின்னு நில்லுங்க அப்படின்ட்டாங்க. இறங்கிட்டாங்க. இறங்கி கேமரா எங்கே போடு அங்கே போடு அதவே இதுவேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு மறுபடியும் பேட்ச் அடுத்த நாள் வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு அங்கேருந்து மூவ் ஆகணும் நாங்கள். ஸோ அந்த பயங்கரது. இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் ஜென்ரலி என்ன இருக்கும், இப்படி ஒரு டாஸ்க் மாஸ்டரான ஒரு கேப்டன் இருக்காங்க, ஒரு டிரெக்டர் இருக்காங்கன்னா கோபமாக இருப்பாங்க, கத்திட்டு இருப்பாங்க. ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் நான் நம்மளுக்கு கோவம் வரும். என்னடா இவங்க இவ்வளோ இதுவாக சம நேரத்தில் அடமெண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரும். பட் என்னன்னா ஒரு இடத்துல எங்கே நமக்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல அது நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிடும். சே ஆனால் இவ்வளோ இதுவாக வேலை செய்கிறாங்க, அப்போ நம்மளுக்கு என்ன, அப்போ நம்ம இதோட பயங்கரமாக வேலை செய்யணும். அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துரும் ஒரு இடத்துல. அது பயங்கர இதுவாக மாறிடும். அவங்களே இவ்வளோ இதுவாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொன்று பயமாகவே வைக்க மாட்டாங்க. நம்ம யாருமே ஒரு ஃபேக்டர் ஆஃப் ஃபியரே அவங்க மேலே இருக்கக்கூடாது. ப்ரொஃபஷ்னலிசம். நீ வேலை பண்ண வந்திருக்க, எனக்கு இந்த வேலை வேணும், இதை நான் இப்படி தான் கேட்க முடியும், இதுக்கு மேலே கேட்கணுன்னா அது என் தன்மை கிடையாது, நான் இவ்வளோ தூரம் கேட்டுட்டு நீ வேலையை பண்ணி கொடுத்துரு, பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு அது சல்யூட் பண்ணணும். நான் நிறைய கற்றுருக்கேன் அவங்க கிட்டேருந்து. சூப்பர் மேம். அப்போ நீங்கள் வந்து நிறைய டேலண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி வாய்ப்பு தரீங்க. சூப்பர் மேம். கண்டிப்பாக தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.